ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள்னு தான் சொல்லணும். தயிர் சாதமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வறுவலும் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்குல பண்ணலாமா இல்லை வாழைக்காயில் பண்ணலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு. அதனால அது அப்புறமா சொல்கிறேன் எந்த வறுவல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கு முன்னாடி சாதம் வச்சிடலாம். என்ன சாதம்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தயிர் சாதம் நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம தயிர் சாதம் செய்யணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால சாதத்தை சாதம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல தான் நான் சாதம் வைக்க போகிறேன். கொலப்பாக வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. கரெக்டான அளவில் தான் தண்ணி சேர்த்து அதை எடுத்துட்டு எப்படி நம்ம சாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன். தயிர் சாதத்துக்கு ஏன் சின்னதில் வைக்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. தயிர் சாதம் நம்ம தயிரில் ஊற்றி கலக்கிறப்போ கொஞ்சம் சாதம் போட்டாலுமே நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அதே போல் நம்ம சாப்பிட்றப்போ சீக்கிரமே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால கம்மியாக தான் நான் சாப்பாடு வைக்கிறேன். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் அரிசி வைக்கிறேன். தயிர் சாதத்துக்கு எப்பயுமே அரிசி கம்மியாகவே வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் என்னதான் சாப்பாடு குக்கரில் வச்சாலும் அரிசி விதையாக இருக்குது, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிசியை ஊற வைக்கிறோம், அது எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அரிசியை ஊற வைக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் அரிசியை ஊற வச்சு சாப்பாடு வச்சிங்கன்னா சாப்பாடு தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அரிசியை ஊற வச்சு சாதம் வைக்கிறோம். நீங்கள் அப்படியே அரிசியை ஊற வைக்காமல் சாதம் வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு அந்த சூடாக இருக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி விதையாக ஆயிரும். அதுக்காக தான் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறோம். அதே போல் நம்ம புழுங்கல் அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி 20 to 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊறலாம், தப்பில்லை. ஆனால் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுக்கணும். அப்படி ஊற வச்சு நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு நல்ல பூ போல் உதிரியாகவும் இருக்கும். அதே போல் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். அதே போல் தண்ணி அளவு இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஊற வச்சாலும் அதே அளவு தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். அந்த சாப்பாடு மெதுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற வைக்கிறோம். மற்றபடி வேறு எந்த காரணமும் அதுக்கு கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் அடுத்து சாப்பாடு வைக்கிறப்போ ஊற வச்சுட்டு சாப்பாடு வைங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாடு உதிரியாகவும் இருக்கும். தொட்டிங்கன்னா அவ்வளோ மெதுன்னு இருக்கும். இப்போ விசில் வரட்டும். அதுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம என்ன வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சாப்பாடு வச்சு பாருங்கள். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீவும் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இந்த சாப்பாடை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு கொலப்பாக தானே செய்யணும். அதனால சூடாக சாப்பாடு செஞ்சு இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சாதத்தை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட போகிறோம். இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி செய்ய தேவையில்லை. அப்படியே நம்ம தயிர் தாளிக்க வேண்டாம். கொஞ்சம் சாதம் தனியாக எடுத்து வைக்கணும்னா கூட எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கூட நம்ம பாதியை தயிர் தாளிச்சிக்கலாம். சாதம் குக்கர்லேருந்து எடுத்த உடனே கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குழஞ்ச சாதம் மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், மசிச்சு விட்டாச்சு. இப்போ சாதத்தை இந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொலப்பாக பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ உடனே தயிர் ஊற்றி இதில் கலக்கக்கூடாது. நல்ல சாதத்தை நல்லா சில்லுன்னு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இதில் தயிர் ஊற்றி கலந்தாதான் அந்த தயிர் ஊற்றுனது தெரியும். அந்த தயிரோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியும். அதே போல் இப்போ சூடாகவே நீங்கள் இதில் தயிர் எவ்வளோ தயிர் ஊற்றினாலும் பாருங்கள், அது அப்படியே இழுத்துக்கும். தயிர் ஊற்றுனதே தெரியாமல் வரன்னு ஆயிரும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறட்டும். அதுங்களையும் நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் சொன்னேன் வாழைக்காய் வறுவலா உருளைக்கிழங்கு வறுவலா பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போன வாரம் தான் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் போட்டோம் இல்லையா, அதனால் அதுக்குள்ளேயே ஏமா உருளைக்கிழங்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு வாழைக்காய் செய்ய சொல்லிட்டாங்க. அதனால் வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைக்காய் வறுவலும் உருளைக்கிழங்கு வறுவலும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வாழைக்காயிலே பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணால் நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ வாழைக்காயை தோல் சீவியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2ஆக கட் பண்ணிவிட்டு
மறுபடியும் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வறுவல் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா குச்சி சிப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா வாழைக்காய் கருத்து போகும். நான் வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிரும் உப்பு சேர்த்து அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து நம்ம வறுவல் பண்ணுற வரைக்கும் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் உப்பும் அப்புறமா கொஞ்சம் தயிர் அதில் சேர்த்துருக்கேன். வெறும் தயிர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். சும்மா வலுவலுப்பாலாம் அரைக்க வேணாம், சும்மா தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இஞ்சியும் பூண்டையும் தட்டியாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடுகுலுந்து, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் வாழைக்காய் சேர்த்துலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான், தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காய் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தயிர் சாதத்துக்கு இஞ்சியெல்லாம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை வந்து இப்படி பொடியாக கட் பண்ணுறதுக்கு அரைச்சி கூட போட்டுக்கலாம், இல்லை துருவி போட்டுக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. நம்ம அரைச்சி போடுறதுக்கும் துருவி போடுறதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இஞ்சியோட காட்டம் வந்து அதிகமாயிரும் நம்ம தாளிக்கிறப்போ. அதுக்காக தான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அது காட்டமாக, அந்த மனம் வந்து அந்தளவுக்கு காட்டமாக இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து காய் என்னாச்சுன்னு பார்த்தலாம். ஏன்னா 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, குழஞ்சி போயிடும் ரொம்ப. அதனால் எடுத்து பார்த்துலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா குழையிறதுக்கு ஆரம்பிக்குது, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. விட்டுட்டாலும் சும்மா சும்மா போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காய் வந்து கொலன்னு ஆயிடும். அதனால பொறுமையாக விட்டு கிளறி விடணும். பொறுமையாக கிளறி விடுங்க. அப்போ இதில் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக கடையில் வாங்கினதான்னு கேட்டிருந்தீங்க. கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான். காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கினா கலர் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும், அதே சமயம் காரமும் இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். வேறு எதுவுமே இது கூட நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போதும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இந்த மிளகாத்தூள் வாடை போகிறதுக்காக இன்னி ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பு இப்பயும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம சாதத்தில் தயிரெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். இப்போ தயிர் கலந்துக்கலாம். இந்த கப்பில் 3/4 கப் தயிர் இருக்குது. இது வந்து 1/2 லிட்டர் தயிர். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சாதத்தில் சேர்த்துக்கோங்க. அதே போல் இதில் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான், நல்லா ஆறிடுச்சு. அதையே சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு முதல்ல உப்பு போட்டிருக்கோம், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தயிரில் ஊற்றிருக்கோம் இல்லையா, பத்தாது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு கூட பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம்.
நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் வந்து இந்த அளவுக்கு சேர்க்காதீங்க. பாதி தயிரும் பாதி பாலும் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கூட அந்த சாதம் புளிக்காமல் நல்லாயிருக்கும். மொத்தமும் நீங்கள் தயிரே ஊற்றி கலந்துட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்குள்ள ஓவராக புளிப்பாயிரும். அதனால ஒரு மீடியமாக புளிச்சிருந்துச்சுன்னா அதில் பாதி பாலும் பாதி தயிரும் சேர்த்துக்கோங்க. இல்லை நல்ல புளிப்பாக இருக்குது அப்படின்னா 3/4 கப் பாலும் 1/4 கப் தயிரும் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பெல்லாம் நல்லா வந்துடும். லஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்றதாலும் இந்த மாதிரி பால் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தயிர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள், எல்லாம் சூப்பராக கொலன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். இந்த ஓரமாக வச்சிடலாம். இப்போ தயிர் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிய ஆரம்பித்ததுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய், 3 வரமிளகாய். நீங்கள் வரமிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தயிர் சாதத்தில் கொட்டிக்கலாம். மல்லித்தலை. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். சூப்பரான தயிர் சாதம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கரெக்டாக சேர்த்துட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பராக தயிர் சாதம் உடனே இப்போ சாப்பிட்லாம் போல் இருக்குது. பாப்பா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சொல்லிக்கிட்டே இருக்கா. தயிர் சாதத்துக்கு பாருங்கள், வாழைக்காய் வறுவலும் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாழைக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தை போட்டு சாப்பிட்லாம். ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் சமைக்கிறப்ப எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, அப்படி பார்த்தப்பயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. என்னதான் நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் வெஜ்ஜு சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாரத்தில் 7 நாள் பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோமா, அதை டெய்லி சாப்பிட முடியாது. ஆனால் வெஜ்ஜு மட்டும் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே கூட இருக்கலாம், எதுவுமே திகட்டுறதில்ல. அவ்வளோதான், நம்ம தயிர் சாதமும் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உருளைக்கிழங்குல கேரட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வறுவல் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஏமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.